ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ்ஐ செகண்ட் ஃபுல் டெஸ்ட் ஜிஎஸ் கரெக்ஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபெரா ஆக்ட், ஓகேங்களா? ஃபெரா சட்டம் வந்துட்டு 1999 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெமா சட்டம் வந்துட்டு 1974 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் ஃபெரா எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு 1973 அந்த சட்டம் வந்துச்சு. நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1974 வரப்பட்டது. ஓகேங்களா? இதே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1999 வந்திருக்கும். நடைமுறைக்கு எப்போ வந்திருக்குன்னு கேட்டோம்னா 2000 நடைமுறைக்கு வந்து. அப்படி பார்க்கல நம்மளுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னதான் இருக்கு, தவறா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் 1 2 ரெண்டுமே இல்லை. எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஃபெரா வந்து பார்த்தோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐட்ட வந்துட்டு நம்ம அஷூரன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு வரணும். அப்படி இல்லாம நம்ம பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கிரிமினல் கேசஸ் ஃபைல் ஆகும். இதே ஃபெமா சட்டத்துல வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐட்ட நம்ம பெருசா லைசன்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ட்ரேடு பண்றோம் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட வித்தவுட் அப்ரூவல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சிவில் கேசஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு பார்த்தோம்னா ஃபெராக்கு நம்மளுக்கு கிரிமினல் கேசஸ் வரும், இதுக்கு சிவில் கேசஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து செகண்ட் கொஸ்டின் போவோம். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பொதுத்துறை. ஓகேங்களா? பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு செகண்ட் 5 இயர் பிளான்ல வந்துட்டு அதிகமாகவே கொண்டாந்தாங்க. இன்னொன்று சொல்ல பார்த்தோம்னா பொதுத்துறை நிறுவனங்களே இந்தியாவின் பொற்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் பொற்கோயில் சொல்றாங்க அப்படின்னா மக்களுக்கு தேவைகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காண்டி. ஓகேங்களா? முக்கியமா சொல்ல போறோம்னா ஒரு சேவையோட நோக்கத்துலதான். இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க, இதெல்லாம் வந்துட்டு எதுக்காண்டி, மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறக்காண்டி. அப்ப பப்ளிக் செக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி சேவை நோக்கத்துக்காண்டி வரும். ஆனா தனியார் நிறுவனங்கள் எதுக்காண்டி வரும், நான் அந்த நிறுவனம் கொண்டு வந்ததே நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக தான். அப்படி பார்க்கல வந்துட்டு தனியார் நிறுவனங்கள் எல்லாமே நம்மளுக்கு லாபத்துறையில வரப்போகுது. ஓகேங்களா? லாப நோக்கத்தோட வரப்போகுது. முதன்மை துறை, ஓகேங்களா, பிரைமரி செக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம தொழில் பண்ணோம் அப்படின்னா அது பிரைமரி செக்டர்ல வரப்போகுது. ஓகேங்களா? இதுல எதெல்லாம் வச்சுக்கலாம், அக்ரிகல்ச்சர் வச்சுக்கலாம், இல்லைன்னா மைனிங், சுரங்க தொழிலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வர்றது. ஓகே. செகண்டரி செக்டர், இதெல்லாம் உற்பத்தி துறையில வரப்போகுது. அதுல இருந்து என்ன கொடுது, அந்த வரக்கூடிய ரா மெட்டீரியலை எடுத்து நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செகண்டரி செக்டர்ல வரப்போகுது. டெர்ஷரி செக்டர் ஆல்சோ நோன் அஸ் சர்வீஸ் செக்டர், சேவைத்துறை அப்படின்னு பார்க்கப்படுது. அப்ப அதை எடுத்து என்ன பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப இதை வச்சே பார்ப்போமே, முதன்மை துறை அப்படின்னு சொல்லுவாங்க, எதை எடுத்துக்கலாம், கோழி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடியது. அது வரக்கூடியதை எடுத்து நான் என்ன பண்றேன், கட் பண்ணி பீஸ் பண்ணி பேக்கேஜிங் அந்த மாதிரி பண்ணனா அது இதுல வந்துடும், செகண்டரி செக்டர்ல வந்துடும். அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு டெலிவரி பண்றேன் அப்படின்னா என்ன வரும், டெர்ஷரி செக்டர்ல வரும். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அப்ப சேவை பண்றதெல்லாம் டெர்ஷரி செக்டர்ல வரும். சரி, அப்படி பார்க்கல மூன்றாம் துறை நம்ம எதை எடுத்துக்கலாம், வங்கி தொழில். ஓகேங்களா? அதுவும் நம்மளுக்கு எதுல தான் வரப்போகுது, சர்வீஸ் செக்டர்ல தான் வருது. அப்படி பார்க்க நமக்கு என்ன ஆன்சர் வரும், செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் 4 3 2 1. தேர்ட் கொஸ்டின், which are the following not based on the heating effect of the current. ஓகேங்களா? பின்னொருற்றுள் எது வெப்ப மின் விளைவை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஹீட்டரோ இல்ல அயனோ இல்லைன்னா வந்து நம்மளுக்கு என்னது பல்போ. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும், கரண்ட்டை யூஸ் பண்ணி ஹீட்டை வச்சு ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் போன கிளாஸ்ல பார்த்தோம்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணும், ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். ஆனா மைக்ரோவேவ் அவன் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரண்ட் வரும். ஓகே, கரண்ட் வச்சுதான் வரப்போகுது. கரண்ட் வரும், மேக்னட்ரான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, எலிவேட் ஆகுது. அதன் மூலியமா நமக்கு என்ன கிரியேட் ஆகுது, மைக்ரோ வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. அப்ப மேக்னட்ரான் வந்து மைக்ரோ வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த மைக்ரோ வேவ்ஸ் என்ன ஆகுது, அந்த உள்ள சின்ன கேபின் மாதிரி இருக்குமா, அந்த அவன் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த கேபினுக்குள்ள வந்துட்டு ஹிட் ஆகுது. இப்போ ஹிட் ஆகும்போது இந்த வேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்ல போய் பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்டமை வைப்ரேட் பண்ணும். அந்த வைப்ரேஷன் நடக்கிறதுல தான் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? டைரக்டா கரண்டே இங்க என்ன பண்ணாது, ஹீட்டை ஜென்ரேட் பண்ணாது. அப்ப அந்த வைப்ரேஷன் ஆகும்போது வர்ற ஹீட்னால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்துட்டு தயார் நிலையில ரெடி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு பீஸா ரெடி பண்ணணும், இல்ல ஒரு பப்ஸ் ரெடி பண்ணணும், அதுக்கு முன்னாடி பொருளை தூக்கி உள்ள வச்சு அவனை ஆன் பண்றேன். அப்ப என்ன ஆகும், அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹீட் ஆகி நம்மளுக்கு ஃபுட் ரெடி ஆகும்.
அப்போ இது வைப்ரேட் ஆனனால நம்மளுக்கு என்ன ஆகும், ஹீட் ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதுல ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் டைரக்டா நம்மளுக்கு ஆட் ஆகாது, எதுல தான் வரும், மைக்ரோவேவ் அவன் தான் வரும். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் கொஸ்டின், பின்னோரும் யார் மௌரியர்கள் ஆட்சியின் போது அமைச்சர்களுக்கான செயலக அதிகாரியாக விளங்கினார்கள்? ஓகேங்களா? செயலக அதிகாரியாக விளங்கினர் யாருன்னா மகாமாத்ரியன். ஓகே, ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், விச் டிவைஸ் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போசர் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன்? ஓகேங்களா? அந்த ரேடியேஷன் ஃபுல்லா பாக்குறது எதுல நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு டோசிமீட்டர். ஓகேங்களா? இதே நம்மளுக்கு ஓசோன் எடுத்தோம்னா ஓசோன் மெஷர் பண்றதுக்கு டாப்சான் இருக்கு. அப்ப இந்த அனிமோமீட்டர் எதுக்கு நம்மளுக்கு, விண்ட் ஸ்பீடை பாக்குறதுக்கு. ஓகேங்களா? காற்றோட வேகத்தை பாக்குறதுக்கு நம்மளுக்கு அனிமோமீட்டர் இருக்கு. இந்த கேல்வனோமீட்டர் எதுக்கு, கரண்டோட டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓடோமீட்டர் எதுக்கு, நம்மளுக்கு தூரத்தை மெஷர் பண்றதுக்கு, டிஸ்டன்ஸ். பைக்ல எல்லாம் பார்த்துருப்போம்ல எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மீட்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு வெப்பத்தை அளக்கிறதுக்கு வந்துட்டு தெர்மோமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா உள்ள மீட்டர்ஸ் எது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறோம். இது வோல்டேஜ் பாக்குறதுக்கு வோல்ட் மீட்டர் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி. அப்ப அயனைசிங் ரேடியேஷனுக்கு எது, ரேடியேஷனுக்கு எதை வச்சு பார்க்கணும்னா இந்த டோசிமீட்டரை வச்சுதான் பார்ப்போம். ஓகே, அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஆறாவது, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் மெர்குரி? இதெல்லாம் நம்ம டைரக்டா மனப்பாடம் பண்ணி வைக்கிறதா. 13600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓகேங்களா? டென்சிட்டி ஆஃப் மெர்குரி. அடுத்து செவன்த் கொஸ்டின், கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். அந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸும் இந்த மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் ரெண்டுமே எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கம்யூனிஸ்ட் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள். கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் வந்துட்டு ரஷ்யால வந்துட்டு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அது மாதிரி நம்மளும் இந்தியாவில ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது 1920களில். அப்போ அந்த கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வரும்போது 1924 முதல்ல கான்பூர் இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. என்ன காரணம் கேட்டா, நீங்க எல்லாம் போல்ஸ்விக்குகள் பிரிட்டிஷ் இந்தியால இருந்து எங்க பிரிட்டிஷோட இறையாண்மையை வந்துட்டு பாதிப்பு வந்து ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரப்பட்ட கேஸ். ஓகேங்களா? கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். நம்ம இதுல வந்து பார்த்தோம்னா எம்என் ராய், நளினி குப்தா, சிங்காரவேலர் எல்லாரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல, 1924 வரும். அடுத்து மீரட் கான்ஸ்பிரசி கேஸ்னாலும் கிட்டத்தட்ட இதுவும் என்னது, அந்த கம்யூனிஸ்டோட சார்ந்தது தான். எப்போ வரும், 1929 வரும். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பெல்லாம் நிறைய போராட்டங்கள் யாரால ஏற்படுத்தப்பட்டிருக்கும், இந்த கம்யூனிஸ்ட்னால ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனால வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. பின்னாடி ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமா கூட 1934 காலகட்டத்துல அறிவிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி வருது. அப்ப மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929. சரி, இந்த சிட்டகாங் ஆர்மரி ரைட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளை யாரால இது நிகழ்த்தப்பட்டிருக்கும்? சூரியசேன் அவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சூரியசேன் அவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கும். இவர் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணப்பல, இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி. ஓகேங்களா? இந்திய குடியரசு ராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாப்ல. ஏற்படுத்தி என்ன பண்ணாப்ல, இந்த சிட்டகாங் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு பெரிய கொள்ளையை நிகழ்த்தியிருப்பாப்ல. ஒரு ஆசிரியர் கூட. ஓகேங்களா? இவங்க கூட தான் பின்னாடி யாரு, கல்பனா தத் எல்லாருமே ஜாயின் பண்ணி இந்த சண்டைகள் போடுற மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கலாம். கடைசியா கராச்சி செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்ப நடந்திருக்கும்? 1931 யார் தலைமையில, சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்திருக்கும். அப்பையில என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளை பத்தி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 1927 நவம்பர் 8 சைமன் கமிஷன் வந்திருக்கும். இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து 1927 என்ன பண்ணிருப்பாங்க, மெட்ராஸ்ல எம்ஏ அன்சாரி தலைமையில கோ பேக் சைமன் அப்படிங்கிற அந்த பிரகடனத்தோட நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, எதிர்த்துப்பாங்க. அப்ப 1928 என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு நாங்களே சட்டம் உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1928 நேரு ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. நேரு ரிப்போர்ட், நேரு அறிக்கை, கல்கட்டால செஷன் நடக்குது. அதுல அவர் வந்துட்டு டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டனால அது எங்களுக்கு வேண்டாம், பூர்ண சுயராஜ்யம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால 1929 லாகூர் மாநாடு பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி போகுது. அப்ப பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி போகையில நமக்கு என்ன பண்றாங்க, வட்டமேசை மாநாடு கலந்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதுல கலந்துக்குங்கன்னு சொல்றதுக்காண்டி என்ன பண்றாங்க, 1930 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குது. அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு ஏற்கிற விதமா தான் என்ன பண்ணிருப்பாங்க, பட்டேல் தலைமையில இங்க வந்துடும். சோ கராச்சி செஷன் நடக்கும், என்ன பண்ண அடிப்படை உரிமைகளும் வேற என்ன பண்ணிருப்பாங்க,
நேஷனல் எக்கனாமிக் ப்ரோக்ராம், தேசிய பொருளாதார கொள்கைகளை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ வந்துட்டு நம்மளுக்கு கராச்சி செஷன் கேட்டாங்கன்னா 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு அடிப்படை உரிமை, இன்னொன்னு தேசிய பொருளாதாரத்தை வச்சு. ஓகே, அப்படி பாக்குற என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு? 4321, fourth option. அடுத்து 8வது கொஸ்டின். If a lift is going up with the acceleration, the apparent weight of the body. ஓகேங்களா? அப்ப மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வெயிட்னா என்ன வரும்? ஓகேங்களா? எடை அப்படின்னு பார்த்தோம்னா நிறை, மாஸ் இன்டு கிராவிட்டி. இந்த கிராவிட்டி கூட எது நம்மளுக்கு ஆட் ஆகுது? ஆக்சிலரேஷன் ஆட் ஆகுது. அப்ப அப்பேரண்ட் வெயிட் என்னவா இருக்கும்? மோர் தென் த ட்ரூ வெயிட் மேல போகையில. இதே நம்மளுக்கு கீழே போனோம் அப்ப என்ன இருக்கும்? நம்மளுக்கு கிராவிட்டி வந்து நம்ம கிராவிட்டி கூட இந்த ஆக்சிலரேஷன் வந்து மைனஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? லெஸ் தென் த ட்ரூ வெயிட். கான்ஸ்டன்டா இருக்கையில ஈக்குவல் டு த ட்ரூ வெயிட். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கோயிங் வித் அப்வர்ட் ஆக்சிலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. சோ ஃபோர்த் ஆப்ஷன் உண்மை எடையை விட அதிகம். ஓகே, 8th क्वेश्चन 4th ஆப்ஷன். 9th பாருங்க. மிலிந்தா பாண்டா இந்த புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? டிஸ்க்ளோசர் பிட்வீன் த பக்டீரியன் கிங் மிலிண்டா அண்ட் த புத்திஸ்ட் ஸ்காலர். ஓகேங்களா? அப்ப யார் அதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு நாகசேனா. 9வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி. 10வது क्वेश्चन பாருங்க. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா was set up with எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14th Jan 1965. அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் கூட வச்சிருப்பாங்க. என்னன்னு சொல்லணும்னா ஃபுட்னா ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறக்காண்டி. ஓகேங்களா? அதுக்காண்டி மத்தெல்லாம் ஆரஞ்சு இருக்கும். நம்ம ஃபுல்லா படிச்சுக்கணும் தான். ஒரு சின்ன ஹிண்ட்டுக்கு ஒருவேளை 14th Jan இல்லாம இருந்துச்சுன்னா 65ல முடியணும் ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் ஆக்ட் கேட்டாங்கன்னா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் ஆக்ட் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 1964. இதோட முக்கியமான வேலை என்ன? இப்போ வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு உற்பத்தி பண்றாங்க ஏதோ ஒரு பொருள். ஓகேங்களா? ஒரு வீட்டோ இல்லைன்னா கோதுமையோ இல்லைன்னா அரிசியோ உற்பத்தி பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல யார்கிட்ட கொடுப்பாங்க? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாட்ட தான் கொடுப்பாங்க. அதை அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க? நமக்கு இருக்கக்கூடிய மண்டியில கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அது என்ன பண்ணுவாங்க? வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. பின்னாடி இதைத்தான் என்ன பண்றாங்க? ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமான ரேஷன் கடைக்கு கொடுக்குறாங்க. அதன் மூலியமா திருப்பி யார் கிடைக்கும்? மக்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்பனா வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்மர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் எப்படி வந்து ரேஷன் கடைக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். அதுல முக்கிய பங்கு யார் வைக்கிறா? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வைக்கிறாங்க. ஏன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலையான மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல அவங்க தான் வந்துட்டு அதை வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 14th Jan 1965. ஓகேங்களா? 10வது क्वेश्चनக்கு செகண்ட் ஆப்ஷன். 11வது क्वेश्चन. Which state or union territory is said to host the India's first water taxi services? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு மகாராஷ்டிரா. போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? வாட்டர் மெட்ரோ, அண்டர் வாட்டர் மெட்ரோ சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் மியூசியம் சொல்லியிருந்தோம். அண்டர் வாட்டர் மியூசியமும் மகாராஷ்டிரா, அண்டர் வாட்டர் மெட்ரோ கொல்கத்தா, வாட்டர் மெட்ரோ கேரளான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வாட்டர் டாக்ஸி மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஞாபகம். அடுத்து 12வது क्वेश्चन. டைரக்ட் ஆக்ஷன் டே ஆர்கனைஸ்டு பை த முஸ்லீம் லீக் ஆன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16th August 1946. ஓகேங்களா? எப்போது நேரடி நடவடிக்கை நாளை வந்துட்டு ஏற்பாடு செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16 August 1946. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்காக. இந்த டிசம்பர் 22 1939 என்ன சொல்றோம்? மீட்பு நாள், டே ஆஃப் டெலிவரன்ஸ். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இந்தியாவும் கலந்துக்கிறது அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்றாங்க. நாங்க அப்படி எங்க சொல்லவே இல்லை, எங்கள்ட்ட நீங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எல்லாருமே பாராளுமன்றத்தை கழிச்சிட்டு வெளியே வர்றாங்க. அந்த நாளை வந்துட்டு முஸ்லீம் லீக் என்னவா பாக்குது? மீட்பு நாள், டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னா டிசம்பர் 22 1939. இந்த நாட்கள் வந்துட்டு ஐஎன்எம்ல வந்துட்டு நிறைய முக்கியமான நாட்கள் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம்? February 5 1922 என்ன நடந்திருக்கும்? சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா? சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்திருக்கும். வேற மார்ச் 5 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும். அது பார்த்துக்கலாம். வேற ஆகஸ்ட் 16 1932 கம்யூனல் அவார்டு. ஓகேங்களா? வகுப்புவாத கொடை கொடுத்திருப்பாங்க. இல்ல ஆகஸ்ட் அவார்டு, ஆகஸ்ட் கொடை அப்படின்னு கூட சொல்லப்படும். அது நிகழ்ந்திருக்கும். இல்ல வகுப்பாத கொடையின் தந்தை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்ட்னா ராம்சே மெக்டொனால்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சில முக்கியமான இயர்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு எப்போதும் மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கும். வேற நம்மளுக்கு கடைசியா வந்துட்டு ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அதுவும் முக்கியமாகும். சரி, ஸோ 12வது क्वेश्चनக்கு செகண்ட் ஆப்ஷன் 16th August 1946. அடுத்து
13வது கொஸ்டின் உலகமயமாக்கலின் வரலாறை பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆர்கியாக் குளோபலைசேஷன். ஓகேங்களா, பண்டைய உலகமயமாக்கல். இது வந்து நம்மளுக்கு 1600 காலகட்டங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில்க் ரூட்லாம் கண்டுபிடிச்சு பட்டுக்களோ இல்லைன்னா வந்துட்டு பருத்தியோ இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருப்போமா வெளிநாடுகளோட, அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஓகேங்களா, நிலை 1 வந்துட்டு பண்டைய உலகமயமாக்கல் ஆர்கியாக் குளோபலைசேஷன். நிலை 2 என்னவா இருக்கும்? முதன்மை உலகமயம் 1600 இருந்து 1800 காலகட்டங்கள். இப்பதான் இந்த காலனிய நாடுகள்லாம் அதிகமா உருவாகும். நம்மளுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் உள்ள வரதா இருக்கலாம். ஸ்பைசஸ், ஓகேங்களா, நறுமண பொருட்களை வந்து என்ன பண்ணுவோம், இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி, அந்த நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் இங்க வர்றது, இதெல்லாம் நடந்திருக்கும். 3வது கால நிலையில தான் எதுவும் நம்மளுக்கு வந்திருக்கும், நவீன உலகமயமாக்கல். இந்த 19th செஞ்சுரி வச்சுக்கோம். ஓகேங்களா, 19th செஞ்சுரியில இருந்து இப்ப வரைக்குமே அதான் நவீன உலகமயமாக்கல். அப்படி பார்க்க நமக்கு என்ன வருது? ஆப்ஷன் சி 312. இதுல முக்கியமா இன்னும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாடர்ன் குளோபலைசேஷன்ல இந்தியாவை பயங்கரமா ஹிட் பண்ணி அஃபெக்ட் பண்றது நம்மளுக்கு வந்துட்டு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ங்கிறத இந்த கொண்டு வந்துடுமா 24th ஜூலை 1991ல அந்த டேட்டும் பார்த்து வச்சோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பதான் நம்மளுக்கு என்னது ராவ் மன்மோகன் மாடல் அப்படின்னு அழைக்கப்படுற நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராகவும் மன்மோகன் சிங் வந்துட்டு நம்மளுக்கு பினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்து எல்பிஜியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் குளோபலைசேஷனோட தாக்கம் பயங்கரமா இருந்துச்சு 1991ல. அதையும் பார்த்து வச்சு. ஓகேங்களா, சோ 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 312. 14வது கொஸ்டின். ஓகே, ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, வானியல் அலகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏயு இருக்கு. சரி, ஏயு வச்சு நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எதா இருந்தாலும் அதை ஃபுல்லா மெஷர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம், இல்லைன்னா பூமிக்கும் ஜூபிட்டருக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழனுக்கும் எவ்வளவு தூரம், இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் இங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்கு ஏயு யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த லைட் இயரை வச்சு என்ன மெஷர் பண்ணும், ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் இது மூலியமா தான் மெஷர் பண்ணணும். சரி, இந்த பார்செக்கை வச்சு கேலக்சி, இப்ப மில்கிவே கேலக்சி இருக்கு, ஆண்ட்ரிமோலா கேலக்சி இருக்கு, இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு எது பார்செக்கை யூஸ் பண்ணப்போம். ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஓகேங்களா, நம்மளுக்கு பூமியோட ஆரம். பூமியோட ஆரம் இருக்கிறதுல இதோட எல்லாத்தையோட கம்மியா இருக்கிறது இதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா, அப்படி பார்க்கல நமக்கு ஆப்ஷன் வச்சு பார்க்கல எது எடுத்துக்கலாம், 10⁻³ இருக்கா, அதை எடுத்துக்கலாம். அப்ப கண்டிப்பா வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் த எர்த் 2 தான் வரப்போகுது. அப்படி பார்க்கல நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு, இதுல வந்து 2ல முடியல, இதை கட் பண்ணிடணும், இதுவும் 2ல முடியல, கட் பண்ணிடணும். இது 2ல தான் ஒன்னு ஆன்சரா போடும். எனக்கு ஆன்சரே தெரியலனாலும் இதை அடிச்சு பண்ணா இப்ப வந்துட்டு 25% தான், ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணா 25% தான் சான்ஸ் இருக்கு. இப்ப 2 கட் பண்றோம்னா 50% சான்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி பண்ணா தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரி, அப்படி பார்க்கல இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ளதான் பார்க்க போறோம். இது ஸ்டார்ஸ், இது கேலக்சி. அப்படி பார்க்கல நம்மளுக்கு சோலார் சிஸ்டம் பார்க்கறது ரொம்ப கம்மியா இவன் தான் இருக்கும். அப்ப இதை வரும், இதுதான் வரும். அடுத்து ஸ்டார்ஸ், அப்ப இவன் வரும். அப்ப லாஸ்ட் அது கேலக்சி. கேலக்சி 4 வரும். அப்ப என்ன ஆன்சர் வரும், 3 1 4, 4th ஆப்ஷன். ஓகே, 15வது கொஸ்டின். எந்த ராஷ்டிரகூட அரசின் பேரரசர் சோழர்களை தக்கோல போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார்? தக்கோல போர்ல ஜெயிச்சது யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர் தான் ஜெயிச்சிருப்பாங்க, ராஷ்டிரகூட அரசு. ஓகேங்களா, 15வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், எந்த வருஷம், 1972. ஓகே, அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் வந்துட்டு 2002 பயோடைவர்சிட்டி ஆக்ட். ஓகேங்களா, நமக்கு பயோடைவர்சிட்டி டே கேட்டாங்கன்னா மே 22. இன்னும் கூட ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு மார்ச் 22 என்ன சொல்லியிருந்தோம், தண்ணீர் தினமா. ஏப்ரல் 22 என்னது, உலக தினமா. இப்ப மே 22 என்ன சொல்றோம், பயோடைவர்சிட்டி டேன்னு சொல்றோமா. அப்ப தண்ணி பூமியில பட்டனால தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த பயோடைவர்சிட்டி கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ப அந்த ஆர்டர் வந்துருச்சா, நம்மளுக்கு தண்ணி பூமியில விழுந்தனால தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சது, இந்த பயோடைவர்சிட்டி. அதாவது வந்துட்டு
பல்லுயிர்மை வந்துட்டு உருவானது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்துட்டு 2002. சரி, வேற நம்மளுக்கு காற்றுக்கு சட்டம் இருக்கு, நீர் சட்டம் இருக்கு, எல்லாத்தையும் தூய்மையா பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது 1974. இது எல்லாம் ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? சரி, அப்படியே பார்க்கல நம்மளுக்கு என்னது அப்படியே தலையில தான் கொடுத்துருக்கேன். 4 3 2 1 செகண்ட் ஆப்ஷன். 16வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். 17வது கொஸ்டின், வாட் இஸ் தி எசென்சியல் காம்போனன்ட் மினரல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில்? பச்சை நிறமிகள் உற்பத்திக்கு தேவையான தனிமம் எது? ஓகேங்களா? குளோரோஃபில் எது ரொம்ப முக்கியம்னா மெக்னீசியம். இதை வச்சுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்துட்டு CO2வும் பிளஸ் என்ன இருக்கு H2Oவும் சேர்ந்து C6H12O6 பிளஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா? எதுல நடக்குது? இன் டர்ம்ஸ் ஆஃப் குளோரோஃபிலும் சன்லைட்டும். இதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேங்களா? அப்படி பார்க்கல இந்த குளோரோஃபில்ல வந்துட்டு முக்கியமான பங்கு எது இருக்கு? மெக்னீசியம் இருக்கு. அது மூலியமா தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்துட்டு C6H12 இங்கிட்ட ஆக்சிஜனும் லிபரேட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, 17வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 18, வந்தே பாரத் ரயிலை இயக்கிய முதல் பெண் ஓட்டுநர் யார்? ரயிலை இயக்குன முதல் பெண் ஓட்டுநர்னு கேட்டாங்களே நம்மளுக்கு யார் தான்? சுரேகா யாதவ் தான். இப்பதான் ரீசெண்டா ரிட்டையர் ஆனாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் ட்ரெயின் டிரைவர்னு கேட்டாலும் சரி. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு நம்மளுக்கு லோகோ பைலட் இல்ல வந்தே பாரத் ட்ரெயினை வந்துட்டு முதல்ல இயக்குன பெண் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்மளுக்கு யார் தான்? சுரேகா யாதவ். ஓகே, 18வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். 19, டான்சி ஃபுல் ஃபார்ம் என்ன? தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். எப்போ வந்திருக்கும்? 1965 டிசம்பர் 1 வரும். ஹூ டிஸ்கவர்ட் தி ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்? ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த அறிஞர் யார்? ஒளி வந்துட்டு நம்மளுக்கு என்னது ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லுது யாருன்னா அல் ஹசன் ஹயத்தம். ஓகே, 20வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 21வது கொஸ்டின், which of the following is not a function of transpiration அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்டதுல எது நீராவி போக்கின் பணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரூட்ல இருந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வாட்டர் வந்துட்டு அப்சார்ப் ஆகும், எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஜைலம் வழியா எல்லா பக்கட்டும் போகும். இது ஃபுட்டை எது கண்டக்ட் பண்ணுன்னு பார்த்தோம்னா ஃப்ளோயம் கண்டக்ட் பண்ணும். இப்போ வரக்கூடிய அது எல்லா ஜைலம் வழியா போகக்கூடிய எல்லா வாட்டரும் எல்லா நீரும் என்ன பண்ணும், ஒவ்வொரு இடத்துக்கா போய் சார். அப்ப லீவ்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இலைகள்ல நம்மளுக்கு சின்ன சின்னதா என்ன இருக்கும், ஸ்டொமேட்டோ இருக்கும். அந்த ஸ்டொமேட்டோ எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு காட் செல்ஸால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகாது, எதுவுமே வந்துட்டு வெளியே போகாது. இதே ஓப்பன் பண்ணா நம்மளுக்கு வெளியே போறதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காட் செல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெளியே நம்மளுக்கு என்ன போகும், ஆக்சிஜன் போகும். உள்ள நம்மளுக்கு என்ன வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும். ஓகேங்களா? ஆக்சிஜன் மட்டுமா போகும், அது கூட சேர்ந்து நம்மளுக்கு வாட்டரும் போகும். ஏன் வாட்டர் போகும்? ஏன்னா வந்து பார்த்தோம்னா வந்துட்டு கூலிங் ஆஃப் லீவ்ஸ். இப்போ வந்துட்டு ஓவர் ஹீட்டா இருக்கு, சூரியன் வந்துட்டு அடிச்சே இருக்கு. அப்ப மரம்லாம் அதே இடத்துல தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அதை நம்ம கூல் பண்ணிக்கிறதுக்காண்டி கொஞ்சமா வாட்டரை வந்துட்டு வெளியே விடும். அப்ப வெளியே விடுறப்ப அந்த இடம் வந்துட்டு கூல்னஸை கிரியேட் பண்ணும். அப்ப டிரான்ஸ்பிரேஷன் வரும், கூலிங் ஆஃப் லீவ்ஸ் வரும். அப்டேக் ஆஃப் வாட்டர், ஆமா வாட்டர் வந்துட்டு எடுக்குதுல, உள்ள இருந்து எடுத்து நம்மளுக்கு எடுத்துட்டு வரதுக்கு அப்டேக் ஆஃப் வாட்டர் வரும், அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் வரும். எக்ஸ்கிரீஷன் ஆஃப் மினரல்ஸ் வருமா, தனிமங்களை வெளியேற்றுதல் வருமானா அது நம்மளுக்கு கிடையாது, நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்ப டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு எது நடக்காது அப்படின்னா தனிமங்களை வெளியேற்றுதல் நடக்காது. ஸோ 21வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது கொஸ்டின், எது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அரசியலமைப்புல அதுல ஆர்டிக்கல் இல்லாதது இருக்கிறதானே. ஓகே, விச் ஆர் தி ஃபாலோயிங் என்ஜாய்ஸ். ஓகே, எது இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எது இதெல்லாம் அரசியலமைப்புல ஆர்டிக்கலோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கையில வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் வருமா, ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, அப்ப வரும், ஒன்னு வரும். நிதி ஆயோக் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. சரி, அரசியலமைப்பு ஆணையம் கிடையாது. சட்டப்பூர்வ ஆணையம் வருமா, சட்டப்பூர்வ ஆணையமும் கிடையாது. ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அட்வைசரி பாடி தான், அது ரெண்டுலயுமே வரப்போறது இல்ல. அப்ப இது வராது. மூணாவது என்ன இருக்கு, ஜோனல் கவுன்சில் இருக்கு. ஜோனல் கவுன்சில் வருமா, ஜோனல் கவுன்சில் நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, அது ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகேங்களா? சட்டப்பூர்வ ஆணையம் எப்ப சட்டம் இயற்றப்பட்டது, 1956. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எடுத்து பார்த்தோம்னா இதுவும் நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா வந்துட்டு சட்டப்பூர்வ ஆணையம், இதுக்கும் சட்டம் எப்பதான் 1956 தான், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்.
வேலை எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ஆர்டிகல் இருக்கா? இருக்கு. என்னது? ஆர்டிகல் 324. அப்போ 5 வரும். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா 1 and 5. அப்போ 1 5 கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதே வந்துட்டு 3 4 பார்த்தோம்னா ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டப்பூர்வ ஆணையம். 5வது வந்துட்டு இது சாரி, இந்த 2வது என்னது கிடையாது, இது அரசியலமைப்பு ஆணையமும் கிடையாது, சட்டப்பூர்வ ஆணையமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஒரு தலைவர்கள்லாம் பார்த்து வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 16வது பினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. டாக்டர் அரவிந்த் பனகாரியா, மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அது வச்சுக்கலாம். நிதி ஆயோட தலைவரா எப்போதுமே டிஃபால்ட்டா யார் தான் இருப்பா? நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க, ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள். அப்புறம் வைஸ் சேர்மனா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ சுமன் பெரி அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இதே நம்மளுக்கு யூஜிசியோட தலைவரா வினித் ஜோஷி இருக்காங்க. ஓகேங்களா? இதே எலெக்ஷன் கமிஷனோட தலைவரா யார் இருக்காங்க? ஞானேஷ்குமார் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ 22வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 23வது கொஸ்டின், தமிழகத்தில் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குடைவோலை முறை என்பது என்ன? இல்ல, குடைவோலை முறைனா நம்மளுக்கு தெரியும்ல, என்னது? நம்மளுக்கு வந்துட்டு வார்டு பிரிச்சிருப்பாங்க. அதை வந்து என்ன சொல்லலாம்? குடும்பு குடும்பு அப்படிங்கிற பேர்ல வந்து இருக்கும். எத்தனை குடும்பங்களா பிரிச்சிருந்தாங்க? 30 குடும்பங்களா பிரிச்சிருந்தாங்க. சோழர் காலத்துல முக்கியமா வந்து பார்த்தோம்னா பராந்தக சோழன் காலத்துல வந்துட்டு உரித்திரமேரூர் கல்வெட்டுல இதை பத்தி சொல்லியிருக்காங்க, குடைவோலை முறையை பத்தி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன? நம்மளுக்கு வந்துட்டு 35 வயசுல இருந்து 70 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் படிச்சவங்களா இருக்கணும். முக்கியமா வேதம் படிச்சவங்களா இருக்கலாம். ஓகேங்களா? சொத்துக்கள் இருக்கணும். அவங்க என்ன பண்ணலாம்? தன்னோட பேரை வந்துட்டு அந்த ஓலையில எழுதி அந்த குடத்துல போட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு யாரு சிறியவர்கள் பார்த்து அவங்க எடுப்பாங்க. அதுல நம்ம பேர் செலக்ட் ஆயிடுச்சா என்ன பண்ணலாம்? அந்த இடத்த வந்துட்டு நம்மளால வந்துட்டு நிர்வகிக்கப்படும். அப்ப அந்த கிராமங்களுக்காக கொண்டு வரப்பட்ட, அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான் இந்த குடவோலை முறை. ஓகேங்களா? சோழர் காலத்துல கொண்டு வரப்பட்டது. சோ அந்த கிராம சபாக்களை வந்துட்டு எடுத்துக்கொண்டு போறதுக்காண்டி பின்னாடிதான் வந்துட்டு அது நிறைய ஃபார்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு லோக்கல் எலெக்ஷன் அப்படிலாம் வந்துட்டு வரப்போகுது. ஓகேங்களா? அரசர்களை தேர்ந்தெடுக்கிற கிடையாது, அபிஷியல்ஸா கிடையாது. கிராம சபால உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து, இந்த பிரம்மேத்திய கிராமங்கள் இருக்கா, அந்த கிராமங்கள்ல உள்ளவங்கள அந்த தெருக்களை வந்துட்டு நிர்வகிக்கிறதுக்கு, அந்த வார்ட்ஸை வந்துட்டு பாத்துக்கிறதுக்கு என்னது குடைவோலை முறை கொண்டு வந்தாங்க. ஸோ 23வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். அடுத்து 24வது கொஸ்டின், ஏசியாஸ் லாங்கஸ்ட் டனல் லொகேட்டட் அட் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஜொஜிலா கணவாய். இது எங்க இருக்கு? ஷிப்கிலா எங்க இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ். நதுல்லாவும் ஜலபுல்லாவும் நம்மளுக்கு சிக்கிம்ல இருக்கு. ஓகேங்களா? இதே பொம்டிலா இருக்கு, எங்க இருக்கு? அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? லாங்கஸ்ட் டனல் வந்து எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஜொஜிலா பாஸ். லாங்கஸ்ட் டனல் எதாவது ஷியாம் பிரசாத் முகர்ஜி டனல். ஓகேங்களா? அடுத்து 25வது கொஸ்டின், எது வந்துட்டு இன்கரெக்ட்லி மேட்ச் பேர்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம் எழுதுனது சேக்கிலா, கரெக்ட். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், கரெக்ட் தான். அடுத்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். மூவருள்ள எழுதுனது ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? அப்ப வந்துட்டு 25வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் தவறாதான மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து 26வது கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஆஃப் அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட்ஸ் வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா கேத்ரின் ஈசா. 26வது கொஸ்டினுக்கு 2nd ஆப்ஷன். 27, ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவல் லைன்ஸ், ஒரு இமேஜினரி லைன்ஸ் வந்துட்டு ஈக்குவலா வந்துட்டு நம்மளா வந்துட்டு டிரான் பண்ணிருப்போமா மேப்ல, அதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஐசோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரிச்சு எடுக்கிறது. இதுல வந்து பார்த்தோம்னா பார் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு இதுதான் அழுத்தம். ஓகேங்களா? ப்ரெஷர் அதுல போட்டுடலாம். அடுத்து வந்து ஹைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எதுக்கு? ரெயின்ஃபால். ஹெல்லு வந்துட்டு சன்ஷைன். ஓகேங்களா? அந்த ஐசோ கிரைம் வந்து நம்மளுக்கு லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் வரப்போகுது. ஸோ எல்லாமே டைரக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. 1 2 3 4. 27வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 1 2 3 4. 28வது கொஸ்டின் பாருங்க, விட்டமின் ஏ குறைபாடால வர்றது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துருந்தோம். எது? மாலைக்கண் நோயான நைட் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா? இதே விட்டமின் பிக்கு வந்து பார்த்தோம்னா பெரி பார்த்திருந்தோம். விட்டமின் சிக்கு வந்து ஸ்கர்வி பார்த்திருந்தோம். விட்டமின் டிக்கு வந்துட்டு ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேசியா பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 28வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 29வது, சூப்பர் ஹார்னட் இஸ் எ ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர்ட் விச் கண்ட்ரி? சூப்பர் ஹார்னட் என்பது எந்த நாட்டின் தயாரிக்கப்பட்ட போர் விமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு அமெரிக்கா. ஓகேங்களா? சூப்பர் ஹார்னட். இதே வந்து நம்மளுக்கு பிரான்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? ரஃபேல் இருக்கு. இது ரஷ்யா வந்து பார்த்தோம்னா மிசைல் வந்து பார்த்தோம்னா S-400 மிசைல் வந்துட்டு ரஷ்யாவோடது. ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய மிசைல் வந்து பார்த்தோம்னா
பிரம்மோஸ். ஓகேங்களா, பிரம்மோஸ் மிசைல் இருக்கு. அதாவது பிரம்மபுத்திராவும் மோஸ்டா அப்படிங்கிற அந்த ரிவர் வந்துட்டு எங்க இருக்கு, ரஷ்யால இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரம்மோஸ் அப்படிங்கறது மிசைல் கொண்டு வந்தாங்க. இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தோம்னா மத்தவங்க யாருமே வந்துட்டு தன்னை தாக்கி அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அயன் டோம் வச்சிருக்காங்க. அப்ப இஸ்ரேல்கிட்ட அயன் டோம் இருக்குது. யூஎஸ்ஏ என்ன இருக்கு, சூப்பர் ஹார்னட் இருக்கு. பிரான்ஸ் தயாரிக்கிறது வந்துட்டு ரஃபேல் விமானங்கள் தயாரிச்சு எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்துட்டு S-400 மிசைல்ஸ் வச்சிருக்காங்க, இந்தியாவுக்கும் கொடுத்திருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கப்படுற மிசைல்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரம்மோஸ் மிசைல்ஸ் உருவாக்குறாங்க. ஓகேங்களா, 29க்கு செகண்ட் ஆப்ஷன். 30 who was known as the father of gastric physiology. ஓகேங்களா, யார் இரைப்பை சார் உடற் செயலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னா வில்லியம் பியோமாண்ட். இவர் தான் அழைக்கப்படுறாப்ல. இதா இருக்கார்ல ஜோசப் பி முரே, இவர் என்ன பண்ணாப்ல, ஃபர்ஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது இவர் தான். கிட்னியை வந்துட்டு வேற ஒருத்தருக்கு எடுத்து வச்சது. யார் வந்து அதை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிச்சர்ட் ஹென்ரிக் தான் முதல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆன கிட்னியை ரிசீவ் பண்ண ரெசிபியன்ட். ஓகேங்களா, அதை வாங்கிக்கிட்டது இவர் தான். யார் பண்ணி வச்சானா ஜோசப் பி முரே தான் பண்ணி வச்சாப்ல. ஓகே, 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 31 பாருங்க, growth of plants only in water without soil. சாயில் இல்லாம வாட்டர்ல மட்டும், வாட்டர்ங்கிற பேர் வருதுனால உங்களுக்கு என்னது ஹைட்ரோ அப்படிங்கிறது வந்துடுமா, வாட்டர்னாவே ஹைட்ரோ. ஓகே, அப்ப ஹைட்ரோபோனிக்ஸ். 31வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். பார்த்துருக்கலாம்ல, இந்த அழகு செடியெல்லாம் வைக்கையில வந்துட்டு ஒரு சின்ன தண்ணி பாட்டில் மாதிரி வச்சு அதுக்குள்ள வந்துட்டு நீரை வச்சிரு, நீர்ல வந்துட்டு என்ன பண்ண ஒரு செடியை வச்சிருப்பாங்க. வேற ஏதாவது இருக்குமா, அதுல சாயில் எதுவுமே இருக்காது. அப்படி வளரக்கூடியதெல்லாம் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. 32வது கொஸ்டின், அக்கார்டிங் டு த மாடர்ன் அட்டாமிக் தியரி விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா தப்பு. என்னது, ஆட்டம்ஸ் ஆர் டிவிசிபிள். இல்ல, ஆட்டம்ஸ் ஆர் டிவிசிபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆதி காலத்திலே வந்துட்டு யாரு ஔவையாரே சொல்லியிருக்காங்க. அணுவை பிளந்து குறுக தரித்த குரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கலாம் ஆட்டம்ஸ் வந்து டிவிசிபிள் தான். ஓகேங்களா, ஸோ வந்து 32வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். 33 முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகள் படைத்திறன் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. யாரால எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரிசேனர் அவர்களால் எழுதப்பட்ட அலகாபாத் தூண் கல்வெட்டுல தான் முதலாம் சமுத்திரகுப்தரோட குறிப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இதே மெஹ்ரு இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்தது. ஓகேங்களா, மெஹ்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்திருக்கும். யாரை பத்தி எழுதியிருக்கணும், அவரோட தாத்தாவான முதலாம் சந்திரகுப்தரை பத்தி எழுதியிருக்கும். ஓகேங்களா, அப்ப மெஹ்ருனா சந்திரகுப்தர் பேர்லாம், இதே வந்துட்டு அலகாபாத் தூண்னா சமுத்திரகுப்தர் பேர்லாம். ஓகேங்களா, 33வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 34வது கொஸ்டின், which plant hormone is used to stimulate extraordinary elongation of internodes. ஓகேங்களா, elongation அதாவது அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுல, அந்த கணு விடை பகுதியில் இன்டர்னோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிபர்லின். ஆக்சிஜன் எதுல இருக்கும், அதோட டிப்ல இருக்கும். அது வந்து அந்த செல் வந்துட்டு நம்மளுக்கு என்னது வளர்றதுக்கு அந்த டிப்ல வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு செடி இருக்குன்னா அதோட டிப்ல வந்துட்டு இது ஆக்சிஜன் வரும். இந்த இதுல வந்துட்டு எலாங்கேட் ஆகிறதுக்கு ஜிப்பர்லின் வரும். ஓகே, அடுத்து யூட்ரிஃபிகேஷன் லீட்ஸ் டு த டெத் ஆஃப் ஃபிஷஸ் டியூ டு. ஓகேங்களா, யூட்ரிஃபிகேஷனால் மீன் இறப்புக்கு காரணம் என்ன? யூட்ரிஃபிகேஷன் எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு நதி இருக்கு, உள்ள வந்துட்டு மீன் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்துட்டு மேல வந்துட்டு நம்மளுக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனால அதிகமான நைட்ரஜன், பாஸ்பரஸ் இல்லைன்னா பொட்டாசியம் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் வந்துட்டு மேல வந்து டெபாசிட் ஆகும். அப்படி படிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதை சுத்தி ஆல்கை ஃபார்ம் ஆகும். ஆல்கை ஃபார்ம் ஆகுறப்ப அந்த நதியை வந்து பார்த்தோம்னா மேல எப்படியா அந்த குளங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே பச்சை பசேன்னு கிடக்கும், பச்சையா இருக்கும். அப்ப முதல்ல வந்து சன்லைட் வந்து கட் ஆகும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய எது இறந்து போயிடும், உள்ள இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் இறந்து போக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க உள்ள ஆக்சிஜனை ஃபுல்லா அந்த பாக்டீரியா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஆக்சிஜனோட கண்டென்ட் குறைய ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் கண்டென்ட் குறைய இங்க இருக்க மீன்ல என்ன ஆயிரும், செத்து போயிடும். ஓகேங்களா, அப்போ இந்த யூட்ரிஃபிகேஷனால மீன் எப்படி சாகுதுன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் குறையறனால தான் அது சாகுது. அப்ப இது ஆல்கை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னா வந்துட்டு பாசிகள் எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகாதுன்னா அதிகமாகும். ஓகேங்களா, ஆல்கல் ப்ளூம் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவாங்க. அதிகமாகும். அதிகமானதுக்கு அப்புறம் உள்ள ஆக்சிஜனை வந்துட்டு பாக்டீரியா யூட்டிலைஸ் பண்ணும் போது என்ன ஆகும், மீன்கள்லாம் சாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அப்ப 35க்கு 4th ஆப்ஷன். 36வது கொஸ்டின்,
which of the following are used as anesthetics னா எது யூஸ் பண்ணலாம்? ஈத்தர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னது anesthetics-ஆ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மயக்க மூட்டும்படியாக யூஸ் பண்ணக்கூடியது ஈத்தர். அடுத்து 37வது क्वेश्चन. Who was the first of the kind to implement a piped water supply scheme in the history of Indian municipal administration? ஓகே. அதாவது இந்திய நகராட்சி நிர்வாகங்கள்ல வந்துட்டு வரலாற்று முதல்ல வந்துட்டு குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு பெரியார் அவர்கள். ஓகேங்களா? ஈவேரா பெரியார் ஈரோடு நகராட்சியோட தலைவரா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா பைப்டு வாட்டர் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஆகஸ்ட் 15 2019 என்ன பண்ணாங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் கொண்டு வந்தாங்க. ஜல் ஜீவன் மிஷன் கொண்டு வந்தாங்க. இதுவும் என்னதான் நம்மளுக்கு குடிநீரை வந்துட்டு குழாய் மூலம் கொண்டு போறக்கூடிய ஒரு திட்டம். இப்ப பயங்கரமான இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு திட்டம். இதை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா பெரியார் அவர்கள் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? பயோனியர், ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா இதோட 2019 இப்ப எத்தனை வருஷம்? 6 வருஷமா 2025 வந்து பார்த்தோம்னா 15 கோடி வீடுகளுக்கு வந்துட்டு குழாய்கள் மூலமா குடிநீர் கொண்டு போய் அரசாங்கம் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அதை பார்த்து வச்சோம். ஸோ ஜல் ஜீவன் மிஷனையும் பார்த்துக்கணும், அதுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய பெரியாரையும் பார்த்து. அடுத்து 38வது கொஸ்டின். ஆர்ம்டு ஃபோர்சஸ் பிளாக் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா December 7. ஓகேங்களா? அடுத்து 39வது கொஸ்டின். சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் கால்ட் அஸ் ரீட்ரேட்டிங் மான்சூன். பின்னடையும் பருவக்காற்று என வடகிழக்கு பருவக்காற்றை அழைக்கிறோம். அப்படியா? ஆமா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றது என்ன ஆகுது? அப்படியே ஹிட் ஆகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்திட்டு இங்க நம்ம ஹிமாலயன் ரீஜன்ஸ் என்ன பண்ணுது? அதை தடுத்து நிப்பாட்டுது. அப்ப என்ன ஆகுது? திருப்பி சுத்தி நம்மளுக்கு வருது என்னது? வடகிழக்கு பருவக்காற்றா வருது. அப்ப வடகிழக்கு பருவக்காற்றை, ஓகேங்களா, இந்த வடகிழக்கு பருவக்காற்றை திருப்பி வர்றதை நம்ம என்ன சொல்லலாம்? பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு அழைக்கலாம். ஏன்? இதுதான் திருப்பி நம்மளுக்கு வருது. சரி, ரீட்ரீட்டிங். அப்ப இது கரெக்டா. செகண்ட் பாருங்க. சம்மர் இஸ் நோன் அஸ் ப்ரீ மான்சூன் சீசன். அதாவது வந்துட்டு கோடை காலம் முன் பருவக்காற்று காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, ஏன்னா சம்மர் சீசன் முடிஞ்சா அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகுது? பருவகாலமும் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதே எடுத்துக்கலாம். ரெண்டு கட்டம். ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சஸ் லொகேட்டட் parallel to the direction of the southwest winds. அதாவது வந்துட்டு தென்மேற்கு பருவக்காற்றின் காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளது எது? ஆரவல்லி மலைத்தொடர். ஆமா, ஏன்னா வந்துட்டு இந்த ரேஞ்சில இப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகுது? இதுவும் காத்து இப்படிதான் போகுது, இதுவும் இப்படிதான் இருக்கு. அப்ப ரெண்டுமே பேரலா இருக்கு. இதை பாருங்களேன், வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு போய் ஹிட்டாய் மழைப்பொழிவு உண்டாகும். ஆனா ஆரவல்லி ரெண்டும் இணையா இருக்கனால பேரலா இருக்கனால அங்க மழைப்பொழிவே இருக்காது. அதனாலதான் என்ன ஆகும்? ரொம்ப வறண்ட நிலமாவும் பார்க்கப்படுது. அப்ப இதுவும் கரெக்டா. மூணாவது பாருங்க. சம்மர் இஸ் நோன் அஸ் ரீட்ரீட்டிங் மான்சூன் சொல்றோம். சம்மர் என்ன சொல்ல போறோம்? சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் சொல்ல போறோம். அப்ப இதுதான் தவறா இருக்கு. 39வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். ஓகே. 40வது கொஸ்டின். Who certifies that the case invites of the substantial of law as to interpretation of the constitution, appellate cases being brought to the Supreme Court. ஓகே, ஷார்ட்டா பார்த்தோம்னா appellate cases வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறது யார்? நம்மளுக்கு மேல யார் இருப்பா? சுப்ரீம் கோர்ட். அது கீழே ஹை கோர்ட், அது கீழே சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இருக்க போறாங்க. இப்போ நான் ஏதோ ஒரு கேஸ் நான் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் போயிட்டு ஃபைல் பண்றேன். அவங்க அப்பீலேட் கொடுத்தா தான் நான் எங்க போக முடியும்? ஹை கோர்ட்டுக்கு போக முடியும். ஹை கோர்ட் அப்பீலேட் கொடுத்தா தான் எங்க போக முடியும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு யார் தான் அப்பீலேட் கொடுக்கணும்? ஹை கோர்ட் தான் கொடுக்கணும். 40க்கு ஆப்ஷன் சி. 41வது கொஸ்டின். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மெமோரியல் அவார்ட். அதாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரோட நினைவு விருதா வந்துட்டு எதுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பொது நிர்வாகம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நிறைய தலைவர்கள் பேர்ல என்ன பண்றாங்க? அவார்டு கொடுக்குறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்துட்டு சினிமாவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயான் சந்த் அவார்டு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு, அந்த மாதிரிலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு டீச்சிங் பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? நம்மளுக்கு ராஜேந்திர பிரசாத் தான், இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இதே ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? நம்மளுக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா? அவர் வந்துட்டு பிறந்தநாள் அன்னைக்கு September 5 தான் நம்மளுக்கு டீச்சர்ஸ் டேயாவும் செலிப்ரேட் பண்ணி டீச்சிங்ல அவர் ஒரு முக்கியத்துவம் பார்க்கும். இதே கல்வி தினம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம்? November 11. ஓகேங்களா? நவம்பர் மாசம்னா என்னது? 1 தான் நவம்பர் மாசமா. அப்ப கல்வியில எப்போதுமே எப்படிதான் இருக்கணும்? ஃபர்ஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்களோட பேர்ல நேஷனல் எஜுகேஷன் டே. இது டீச்சிங்க்கு ஒன்னும் பார்க்கணும். தலைவர்களை வந்து சிறப்பிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப December 25 எடுத்து பார்த்தோம்னா கூட குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம். யார்? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேர்ல வந்துட்டு கொண்டாடப்படதா இருக்கலாம். நினைவுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து 42வது கொஸ்டின். ஏன்ஷியன் காட் நோபல் பிரைஸ் அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ்? ஏன்ஷியனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேங்களா? ஏன்ஷியன் தான் வந்துட்டு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கொண்டாந்தாப்ல. E = நம்மளுக்கு mc² அப்படின்னு சொல்லிட்டு
அதுவும் அவர் தான் கொண்டாந்தது. ஆனா அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். ஓகேங்களா? 42க்கு ஆப்ஷன் சி. 43வது கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் பவர் கேன் கவர்னர் டிஸ்மிஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வென் இட் இஸ் unable to prove the confidence of the legislative assembly? சட்டமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை கலைக்கும் ஆளுநரின் அதிகாரம் என்பது. இது தன்னிச்சையான அதிகாரமா ஓகேங்களா? விருப்புரிமை அதிகாரம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு ஒரு மெஜாரிட்டியே ஃபார்மே இல்லை, மெஜாரிட்டியே ஃபார்ம் ஆகல, அப்பயும் என்ன பண்ணலாம், கவர்னர் யாரை வேணாலும் தூக்கி சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணி உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலனாலும் அந்த அமைச்சரவை கிளைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? கவர்னருக்கு. இதுல தன்னிச்சையான அதிகாரங்கள். மிச்ச அதிகாரங்களை எடுத்து பார்த்தோம்னா ஓரளவு கட்டுப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலியமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவையை கூட்டுறதா இருக்கலாம், நிறுத்தி வைக்கிறதா இருக்கலாம், கலைச்சு வைக்கிறதா இருக்கலாம், நம்மளுக்கு வந்துட்டு பார்டனிங் பவர் கொடுக்கறது கூட வச்சுக்கலாம். மன்னிப்பு அதிகாரம் எல்லாத்துலயுமே வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இது வந்துட்டு ஒரு தன்னிச்சையான அதிகாரமா பார்க்கும். ஓகேங்களா? 43வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். விச் பாஸ் கனெக்ட்ஸ் போத் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான்? எது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஷிப்கிலா, போலன்னு, ஜலப்லாலாம் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். மிச்சம் யார் இருக்கா? கைபர் பாஸ். இவங்க தான் யாரு? பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் கனெக்ட் பண்றோம். ஓகே. 44வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஓகே. மோல்ஸ் வச்சு கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 1 மோலுக்கு எவ்வளவு ஐடென்டிட்டிஸ் தெரியும்? 6.023 × 10 to the power 23 வச்சுக்கலாம். அதுபடி பார்க்கலாம். நம்ம மாசம் வச்சு என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணோம்னா வந்துட்டு நம்மளுக்கு டைரக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? 1 2 3 4 ஆப்ஷன் சி. அடுத்து, பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? பர்தா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா குஜராத்ல இருக்கு. மொத்தமா பார்த்தோம்னா இந்தியாவில மொத்தம் 573 வனவிலங்கு சரணாலயங்கள் வந்துட்டு பார்க்கப்படுது. அதுல வந்துட்டு எந்த மாநிலத்துல அதிகமான வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு மகாராஷ்டிரா அதிகமான வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதே வந்துட்டு நம்மளுக்கு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார். சரி, 46க்கு ஆப்ஷன் ஏ. 47, மைட்டோகாண்ட்ரியாக்களை ஏன் சக்தி அல்லது ஆற்றல் வீடுகள் என்று அழைக்கப்படுகிறது? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது. அட்னோசின் ட்ரைபாஸ்பேட் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமா சப்ளை பண்ணுதா? சோ வந்துட்டு they supply the energy rich ATP. அதனால தான் என்ன சொல்றோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. 47க்கு ஆப்ஷன் ஏ. 48 பாருங்க, பயோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஓகேங்களா derived from leech saliva. எது இருக்குன்னா மோஸ்ட்லி ஹிருடின் இருக்கும். ஓகேங்களா? லீச் சலைவால இருந்து நம்ம ஹிருடின் எடுக்கப்படும். யூஸ் டு ட்ரீட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன், முக்கியமா ஹைப்பர் டென்ஷன் உள்ளது, அழுத்தம் ஓகேங்களா, ரத்த அழுத்த நோய்கள், இல்லைன்னா வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், இந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் இது இந்த அட்டையிலிருந்து உமிழ்நீர் அதுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஹிருடின் மாதிரி எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும்? ரத்தத்தை உரைய வைக்கும். அதை உரைய வைக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்கும்? இந்த ஹிருடின் இருக்கும். இதை எடுத்து என்ன பண்ணாங்க? நம்ம ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 48க்கு ஆப்ஷன் சி. 49, which of the following countries not suitable for naming the hurricane from the Indian Ocean? யாருன்னா ஆஸ்திரேலியா வர மாட்டாங்க. மத்தபடி நம்மளுக்கு இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து எல்லாமே உங்களுக்கு ஏசியன் கண்ட்ரீஸ்ல இவங்களுக்குள்ள சேர்ந்து வருவாங்க. ஆஸ்திரேலியா அதுக்குள்ள வராது. நிதி ஆயோக் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் ஆன், நிதி ஆயோக் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜனவரி 1, 2015. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிளானிங் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் நடைபெற்ற ஹரிபுரா செஷன்லேயே வந்துட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கும். பின்னாடி வந்து பார்த்தோம்னா அது எப்போ 1950 தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது தேசிய திட்டமிடல் ஆணையம் உருவாக்கப்படும். பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா 1950 வந்து நம்ம 1951 இருந்து என்னது 5 இயர் பிளான்ஸ் 1951 இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. 1952 வந்துட்டு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய மேம்பாட்டு ஆணையம் உருவாக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதுல 12வது 5ஆண்டு திட்டம் வரும்போது 12th 5 இயர் பிளான் வரும்போது அதை வந்துட்டு என்ன பண்றோம்? நீக்கம் பண்ணிட்டு புதுசா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். அது எப்பயில இருந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சுன்னா ஜனவரி 1, 2015 வந்துச்சு. இதோட தலைவர் வந்து பார்த்தோம்னா எப்போதும் யார் தான் இருப்பா? பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள். வைஸ் சேர்மனா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா துணைத் தலைவரா சுமன் பெரி அவர்கள் இருக்காங்க. உண்மையான தலைவர்னு பார்த்தோம்னா கூட அதிக நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்னு பார்த்தோம்னாலும் யார்? துணைத் தலைவர் தான் வருவாங்க, சுமன் பெரி அவர்கள். சிஇஓ யார் இருக்கான்னா BVR சுப்பிரமணியம். ஓகேங்களா? சரி, நிதி ஆயோக் பார்த்து வச்சுக்கோங்க. 50க்கு ஆப்ஷன் சி. 51 பார்த்தோம்னா இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாசிட்டிவ் சார்ஜ் ரெஃபர்ஸ் டு. பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எதற்கு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு மோஸ்ட்லி பிளஸ் மைனஸ் இருக்கும், இது நியூட்ரலா இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடுச்சுன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்களின் இழப்பு, ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம என்ன சொல்றோம்? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா வந்துட்டு
இப்ப நம்மளுக்கு வந்துட்டு எதுனா இருக்கு, புரோட்டான் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் ஒரு ஆட்டம்ல. அதுல வந்துட்டு எலக்ட்ரான் போன பிறகு அது பாசிட்டிவ் சார்ஜஸா நம்மளுக்கு பார்க்கப்படுது. 52வது கொஸ்டின், which state in India got more number of geographical tag? ஓகேங்களா, புவியீர்ப்பு குறியீடுகள் அதிகமாக பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, உத்தரப்பிரதேசத்துல தான் அதிக ஜிஐ டேக் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 77. அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு 74 கிட்ட. இப்ப ரீசெண்டா வர புவிசார் குறியீடுகள் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு சித்திரக்கார அரிசிக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அப்புறமா வந்து பண்ருட்டி வந்துட்டு பலாப்பழத்துக்கும் கேஷ்யூ அதுக்கு முந்திரிக்கும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரீசெண்டா வந்ததையும் பார்த்து வச்சு. ஓகேங்களா, 52க்கு செகண்ட் ஆப்ஷன். 53 பாருங்க, இயற்கையான புதுப்பிக்க வளங்கள் அவற்றின் சுரண்டலும் ஒரே நேரத்தில் புதுப்பிக்கப்படலாம். எடுத்துக்காட்டு காட்டு பயிர்கள், வனவிலங்கு. அதாவது நேச்சுரல்ல ரினியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்குல்ல, அதை வந்துட்டு ரினியூ பண்ணிக்கலாம் சைமல்டேனியஸ்லி. எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி. ஆமா, இப்ப காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்றோம், அதுல உள்ள பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுல உள்ள விதைகளை போட்டு திருப்பி அடுத்த செடிகள் வந்துட்டு முளைக்கிறதா இருக்கும். இல்ல ஒரு மரம் வெட்டப்பட்டுச்சுனாலும் அடுத்த ஒரு இது என்ன பண்றோம், அது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தான். அப்போ ஒரு பக்கத்து எக்ஸ்பைட் பண்ணிட்டே இருப்போம், ஒரு பக்கத்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் கிராப்ஸ், வைல்ட் லைஃப் எல்லாம் எடுத்துக்கலாம். கரெக்ட். சரி, நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் cannot be recycled and can be exhausted by unlimited continuous use. அதாவது புதுப்பிக்க முடியாத வளங்களை வந்துட்டு மறுசுழற்சி செய்ய முடியாது, வரம்பற்ற மற்றும் தொடர்ச்சியான பயன்பாட்டினால் தீர்ந்துவிடும். ஆமா, எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சுக்கலாம், நம்மளுக்கு பெட்ரோலியமே வச்சுக்கலாம். வரம்பற்ற நம்ம யூஸ் பண்றோம், திருப்பி என்ன பண்ணும், புதுப்பிக்க முடியுமா, அது புதுப்பிக்க முடியாத ஆற்றல். ஓகேங்களா, அப்ப இது என்னது கரெக்டா, கோல் அப்படிதான். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இப்ப பெட்ரோல்லாம் வந்துட்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறக்காண்டி எதுக்கு சுவிட்ச் ஆகிறோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும். அதை புதுப்பிக்க முடியாது அதனால. ஓகேங்களா, அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are true. ஆப்ஷன் பி. 53க்கு செகண்ட் ஆப்ஷன். 54, லெட் நைட்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பொட்டாசியம் அயோடோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்னது லெட் அயோடைடும் பொட்டாசியம் நைட்ரேட்டும் கிடைக்குது. இது என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஒளிச்சிதைவு வினை. ஓகேங்களா, போட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அடுத்து, இன் விச் லாங்குவேஜ் த நேஷனல் பிளட்ஜ் வாஸ் இனிஷியேட்டட்? எந்த லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய உறுதிமொழி வந்துட்டு நம்மளுக்கு தெலுங்குல வந்துடும். ஓகேங்களா, பெதிமாரி வெங்கட சுப்பாராவ் அவர்களால் வந்துட்டு தேசிய உறுதிமொழி வந்து தெலுங்குல எழுதப்பட்டிருக்கும். இதே நம்ம தேசிய கொடியை வடிவமைத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெங்காலி வெங்கையா நாயுடு அவர்களால் வந்துட்டு நம்மளோட தேசிய கொடி வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதே தேசிய கீதத்தை வந்துட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். இதே தேசிய பாடலை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆனந்த் மத் அப்படிங்கிற புக்ல வந்துட்டு எழுதப்பட்ட பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால். ஓகேங்களா, அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நேஷனல் சாங் வந்துட்டு அந்த கான்ஃபிளிக்ட்ல போனிச்சா அவர் கரண்ட் அஃபேர்ஸா பாக்குறோமா, அதனால வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் ஏத்துக்கப்படுறதா இருக்கா கவர்மெண்டால, அதனால அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நேஷனல் ஆந்தம் ஜனகண மனகதி வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர், நேஷனல் சாங் வந்தே மாதரம் வந்து நம்மளுக்கு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகே, 55வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். 56 பாருங்க, கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் பிளான்ட்ஸ். தாவரங்களில் பெண் இனப்பெருக்க உறுப்புகளின் சரியான வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு, சரி இந்த இடத்துல இருக்குது என்னது ஸ்டிக்மார்க். ஓகேங்களா, எது இருக்கும், சூழ்முடி இங்க இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும், இது ஸ்டைல். ஓகேவா, சூழ் காம்பு. அடுத்து இருக்கும் இங்க ஓவியூல்ஸ் இருக்கும். ஓவியூல்ஸ்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஓவரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஓவரி ஃபார்ம் ஆகும். லாஸ்டா இந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு, தலாமஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பூ இருக்கு அப்படின்னா பூல வந்துட்டு இப்படிதான் நம்மளுக்கு இருக்கும். அப்ப இதுதான் கரெக்டான ஆர்டர். எது நம்மளுக்கு சூழ்முடி, சூழ்காம்பு, அதுக்கு அடுத்து கருப்பை மற்றும் தலாமஸ். அப்ப செகண்ட் ஆப்ஷன். ஓகே, 56க்கு செகண்ட் ஆப்ஷன். 57 பாருங்க, அல்சர் இஸ் மோஸ்ட்லி டியூ டு த இன்ஃபெக்ஷன்ஸ் பை த பாக்டீரியம் கால். பெரும்பாலும் வந்துட்டு குடல் புண் தோன்ற காரணமான பாக்டீரியா எது அப்படின்னா ஹெலிகோபாக்டர் பைரோலி. 57க்கு ஆப்ஷன் ஏ. 58, ஓகே, ஒரு பக்கத்து கோல்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட கார்பன் ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான வந்துட்டு கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடியது ஆந்த்ரசைட். செகண்டா பார்த்தோம்னா பிட்டுமினஸ், அதுக்கும் கம்மியான லிக்னைட், அதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான நம்மளுக்கு பீட். அப்ப இதுல வந்துட்டு எரிச்சோம்னா வந்துட்டு அதிகமா நமக்கு ஸ்மோக் வராது, ஆனா பீட் எரிச்சோம்னா அதிகமா ஸ்மோக் வரும். ஏன், ஏன்னா கார்பன் கண்டென்ட் கம்மியா இருக்காங்க. இல்ல அப்படி பார்க்க நம்மளுக்கு ஆர்டர் என்ன வரும், ஆந்த்ரசைட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு 90, சாரி ஆந்த்ரசைட் நம்மளுக்கு 95 இருக்குல்ல, 95.
ஓகேங்களா? அப்போ ஒரு 1ல முடியும். 1ல இங்க முடியுது, இங்க முடியுது, இங்க முடியுது. சரி, ஓகே, இருக்கட்டும். பிட்டுமினஸ் வந்துட்டு 90. அப்ப 2ல வரணும். இங்க இருக்கு 2, இங்க இருக்கு. அடுத்து லிக்னைட், அதை விட கொஞ்சம் கம்மி 45. இங்க 3 இருக்கு. இதான் ஆன்சர். பீட் வந்துட்டு அதோட ரொம்ப கம்மி 35. ஓகேங்களா? 58க்கு செகண்ட் ஆப்ஷன். 59. Choose the correct statement. During Vedic period, Nixa and Satmana were used for business transaction. அதாவது வேத காலத்துல வந்துட்டு நிக்ஸா மற்றும் சத்மானா போன்றவை வணிக பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். ஓகேங்களா? செகண்ட் பாருங்க, பலி ஒரு நபரின் கால்நடை அல்லது வேளாண்மை உற்பத்தியின் 1/4 வரியாக விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கட்டாய வரியாக தான் பார்க்கப்பட்டது குப்தர் காலத்துல. பாகா, போகா, கரா, பலி, உதியங்கா, உபரிக்கா படிச்சிருக்கோம்ல. அதுபடி பார்க்கல வந்துட்டு ஒரு கட்டாய வரி அப்படின்னு தான் பார்க்கப்படுமே தவிர இது வேளாண் உற்பத்தியில 4ல் 1 பங்கு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஓகேங்களா? ஏன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோ. அடுத்து 60வது கொஸ்டின். இன் ஹியூமன் பீயிங் செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஆமா, ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்க போது அதுல வந்துட்டு 23வது பேர் தான் நம்மளுக்கு என்னது 23rd பேர் தான் வந்துட்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்லாம் இருக்கும். ஃபீமேல் ஹியூமன் இஸ் ரெப்ரசன்டட் பை த செக்ஸ் குரோமோசோம். அப்ப ஃபீமேலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மேல் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல. மேலுக்கு எக்ஸ் ஒய் இருக்கும், ஃபீமேலுக்கு எக்ஸ் எக்ஸ் இருக்கும். இதை பொறுத்தா வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப ரெண்டு கேமெட்டும் சேரும்போது என்னலாம் ஒன்னு எக்ஸ் எக்ஸ் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா எக்ஸ் ஒய் ஃபார்ம் ஆகலாம். எக்ஸ் எக்ஸ்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபீமேல் வருவாங்க. எக்ஸ் ஒய்னா நமக்கு என்ன வருவாங்க? மேல் வர போறாங்க. அப்ப ஃபீமேல்னா எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஆப்ஷன் பி எக்ஸ் எக்ஸ். ஓகேவா? 60க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஓகேங்களா ரிப்போர்ட் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். 1957 வந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 3 அடுக்கு முறை பஞ்சாயத்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி எடுத்து பார்த்தோம்னா 1977 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படிங்கறத ப்ரிஃபர் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு என்னதான் இருக்கு 3 அடுக்கு முறை பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ வந்துட்டு இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அக்டோபர் 2 1959 நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? நகவூர், ராஜஸ்தான்ல உள்ள நகவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு முதல்ல என்ன கொண்டாந்துருப்பாங்க? பஞ்சாயத்து ராஜ் முறை வந்துட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்துட்டு கொண்டாடப்படும். இது பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு ஏப்ரல் 24. ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஏப்ரல் 24. அதுல வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்றதுக்காண்டியும் கிராம சபை கூட்டங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு 3 தடவை நடக்கணும், அதுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போயிட்டு ஓகேங்களா? சோ பஞ்சாயத்து ராஜ் தினம்னா ஏப்ரல் 24. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்துட்டு 3 அடுக்கு முறை அரசாங்கத்தை வந்து கேட்டிருந்தாங்க. 2 அடுக்கு முறை அரசாங்கம் கேட்டது அசோக் மேத்தா கமிட்டி. 61க்கு செகண்ட் ஆப்ஷன். 62 பாருங்க. ஹூ இஷ்யூட் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சோதரர்கள் அவர்களால் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கும். ஆங்கிலேயரை எதிர்த்து வந்துட்டு மிகப்பெரிய படவையும் வந்துட்டு கூட்டப்பட்டதா இருக்கும். ஆனா பின்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா துரோகத்தின் காரணமாக படைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அவர்களும் வந்துட்டு தூக்கிலிடப்படுறாங்க. ஓகேங்களா? சோ 62க்கு ஆப்ஷன் ஏ. 63 பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சோ அப்படி பார்க்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கல மின்னத் சிராஜ் இருக்காப்ல இல்ல ஃபர்ஸ்ட் பேட்ரனைஸ்ட் பை சுல்தான் முகமது கோரின்னு கொடுத்திருக்காங்க. மின்னத் சிராஜ் என்பவர் முகமது கோரி என்ன சுல்தானா ஆதரிக்கப்பட்டார் இல்ல, முகமது கோரி அவரால் ஆதரிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவரால் வந்துட்டு நம்மளுக்கு என்ன அடிமை வம்சம் நிறுவப்பட்டிருக்கும். சோ அதன் வரிசையில பார்க்கல நம்மளுக்கு இல்துமிஷோட மகன் நசருதீன் முகமது இருக்கார்ல அவரால் ஆதரிக்கப்பட்டார்னு சொன்னா ஏற்றுக்கலாம். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. ரெண்டாவது பாருங்க, அவர் தபக்கத்தி நசிரி என்ற புத்தகத்தை எழுதினார். ஆமா, அவர் தான் எழுதினார். மின்னத் சிராஜ் எழுதினதான் தபக்கத்தி நசிரி. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு எது கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. சோ 1 ஒன்லி ஆப்ஷன் ஏ. அடுத்து 64வது கொஸ்டின். வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் டு த இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005? எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 நாள். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 30 நாளுக்குள்ள அவங்க தெரியப்படுத்திருக்கணும். ஆனா கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடாது, டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை கேட்கக்கூடாது. அதை பத்தி அவங்க சொல்ல போறது கிடையாது. மிச்ச இன்ஃபர்மேஷன் எதா இருந்தாலும் என்ன பண்ணலாம் 30 daysல அவங்க கொடுத்தாங்க. ஓகேங்களா? சரி, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ RTI அப்படின்னா 2005. இதே RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னா நம்மளுக்கு 2009. ஓகேங்களா? RTEனா 2009, RTI அப்படின்னா 5. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 64க்கு ஆப்ஷன் சி. 65 பாருங்க. ஹூ எஸ்டாப்ளிஷ் த மௌசுல் திவானி அதாலத் அண்ட் மௌசுல் ஃபௌஜ்தாரி அதாலத்? ஓகேங்களா? யார் ஏற்படுத்தினா வாரன் ஹாஸ்டிங்ஸ். அதுவும் இல்லாம நம்மளுக்கு சிவில் சர்வீசஸ் வந்துட்டு இந்தியாவில ஏற்படுத்தினதுமே யார் பார்த்துக்கலாம்? நம்மளுக்கு வாரன் ஹாஸ்டிங்ஸ் பார்த்துக்கலாம்.
ஆனா வந்துட்டு ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் நம்மள யாரை சொல்லுவோம், கார்ன்வாலிஸ் அவர்களால் வந்துட்டு சொல்லப்படுவார். ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் வேஜஸ் வந்துட்டு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் வந்துட்டு நிலையான நிலவரி திட்டம், ஓகேங்களா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கொண்டாந்தது பெங்கால்ல யாருன்னு பார்த்தோம்னா கார்ன்வாலிஸ் தான் வருவாப்ல. வில்லியம் பெண்டிக் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாப்ல, மகள்வாரி முறை கொண்டு வந்திருப்பாப்ல. ஓகேங்களா, அது வில்லியம் பெண்டிக் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். வேற வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சதியை ஒழிச்சது வில்லியம் பெண்டிக் தான், தக்கர்களை ஒழிச்சது வில்லியம் பெண்டிக் தான், அது வச்சுக்கலாம். ரயில்வேஸ் கொண்டாந்ததுன்னா டல்ஹவுசி வச்சிருக்கலாம். ஓகேங்களா, அப்ப கவர்னர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு சதி ஒழிக்கப்பட்டதா இல்லைன்னா வந்துட்டு மகள்வாரி முறை இதெல்லாம் இங்க வச்சுக்கலாம். கார்ன்வாலிஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ஓகேங்களா, நிலையான நிலவரி திட்டம் வச்சுக்கலாம். இதே வந்துட்டு நம்மளுக்கு டபிள்யூசி எடுத்து பார்த்தோம்னா ரயில்வேஸ். வேற வந்துட்டு வாரி சிறப்பு கொள்கை கொண்டாந்தது யார் தான், நம்மளுக்கு டபிள்யூசி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுவும் பார்த்துக்கோ. இதே வெல்லஸ்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு துணைப்படை திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, லார்ட் வெல்லஸ்லி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு துணைப்படை திட்டம் கொண்டு வந்தது வெல்லஸ்லி. யார் யார் என்னென்ன கொண்டாந்தாங்கன்னு பார்த்து 65க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 66 பாருங்க. A passenger is moving in a bus. ஓகேங்களா, ஒரு ஓடும் பேருந்தில் பயணி ஒருவர் இருக்காரு. ஓகே, is thrown forward when the bus suddenly stops. திடீரென பேருந்து நிற்கும் போது அவர் முன்னோக்கி தள்ளப்படுகிறார். லாஸ்ட் இதுல நம்ம பார்க்கறது வந்து பின்னோக்கி தள்ளுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முன்னோக்கி தள்ளுறது என்ன, நம்மளுக்கு வந்து இனர்ஷியா பத்தி தான் இந்த இடத்துல பேசுறாங்க. நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா தான். ஓகேங்களா, நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா தான். நம்ம வந்துட்டு நான் ஸ்டாண்ட் பையா இருக்கேன், திடீர்னு வந்துட்டு பஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் பின்னோக்கி போறேன்னா அதுக்கு காரணம் என்னது, இனர்ஷியா ட்ரஸ்ட்ல இருந்து நான் மூவ் ஆயிட்டேன். இதே நான் பஸ்லேயே போயிட்டு இருக்கேன், திடீர்னு பிரேக் அடிச்சு என்ன பண்றேன், முன்னாடி போறேன், அதுவும் இனர்ஷியா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகத்தான் செய்யுது. ஸோ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் செகண்ட் லான்னு பார்த்தோம் நம்மளுக்கு என்ன இருக்கு, force is equal to mass into acceleration இருக்கு. நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்மளுக்கே தெரியும், for every action there is equal and opposite reaction அப்படிங்கிறது. சரி, 66வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் ஏ. 67வது क्वेश्चन பாருங்க. நேஷனல் ஆந்தம் எப்பொழுது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நம்மளுக்கு வந்துட்டு ஜான் 24, 1950. நேஷனல் ஆந்தம்னாலும் சரி நேஷனல் சாங்னாலும் சரி, ஓகேங்களா, ரெண்டுமே ஜான் 24, 1950 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல வந்துட்டு அரசியலமைப்புல வந்துட்டு மென்ஷன் பண்ணது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நேஷனல் ஆந்தம் மட்டும்தான். ஓகேங்களா, ஆர்டிகல் 51A சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்க மாட்டாங்க, நேஷனல் சாங் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்கனால நான் சொல்றேன். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிங்க. வேற சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு எப்போ வந்திருக்கும், ஜான் 28, 1950. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜான் 28, 1950. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபெடரல் கோர்ட்னா 1937 இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் 28, 1950 வந்திருக்கும். வேற நேஷனல் பிளாக்னு வந்து பார்த்தோம்னா 22 ஜூலை 1947. அது அப்பதான் இருந்தது. பெங்காலி வெங்கையா நாயுடு அவங்க நெய்யப்பட்ட கொடி வந்துட்டு அவர்களால் வடிவமைக்கப்பட்ட கொடி வந்து நம்ம வேலூர் குடியாத்தத்துல வந்துட்டு நெய்யப்பட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து செங்கோட்டையில வந்துட்டு அந்த கொடி தான் வந்து என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ளவும் ஏத்துறாங்க. இப்ப அந்த கொடி எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட ஜார்ஜ் கோட்டை அங்க மியூசியத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, தனியா எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எடுத்து பார்த்தோம்னா ஜான் 22, 1947 எப்போ முன்மொழியப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 13, 1946 முன்மொழியப்பட்டு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜான் 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி பார்க்க நம்மளுக்கு 2143 செகண்ட் ஆப்ஷன். 67க்கு செகண்ட் ஆப்ஷன். 68 பாருங்க. மாநிலத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான். ஆட்சி அமைக்க சொல்றதும் அவர் தான், பெரும்பான்மை இல்லைன்னா கிளச்சி விடுறதும் அவர் தான், அதுக்கு தன்னிச்சையான அதிகாரமாகவும் அது பார்க்கப்படும். ஓகேங்களா, 68க்கு செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த போலீஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இதே பிரித்திகா யாஷினி யாருன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன் போலீஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரித்திகா யாஷினி. ஓகேங்களா, அதுவும் பார்த்து வச்சுக்கோம். 69வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க. கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை. ஓகேங்களா, கவிந்தபாடி நாட்டு சர்க்கரைக்கு வந்துட்டு புவிசார் குறியீடு கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல எங்க, ஈரோடு, அதுக்குதான் கிடைச்சிடும். ஓகேங்களா, 70வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 71வது கொஸ்டின். வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் பவர்டு வெசல் சர்வீஸ் பீன் லான்ச். இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வாரணாசி. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரீசெண்டா இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கறது, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் பவர் வெசல். ஓகேங்களா, வாரணாசி. அடுத்து
மித்ர சக்தி ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் யார் யாருக்கு இடையில பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கு இடையில 72க்கு செகண்ட் ஆப்ஷன். Who has been appointed as the 12th Director General of UNESCO அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலிதி இலானி. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து யுனெஸ்கோ எப்போ ஃபார்ம் ஆயிருக்கும்? 1945 ஃபார்ம் ஆயிருக்குமா? அதோட 12வது மற்றும் தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் யாரு? கலிதி இலானி அவர் தான் இருக்காப்ல. இதே வந்துட்டு நம்மளுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948 ஃபார்ம் ஆயிருக்குமா? ஆண்டனியோ குட்ரோஸ் வந்துட்டு அவங்க தலைவரா இருக்காங்க. அது மாதிரி இல்ல நம்மளுக்கு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு 1995 வந்திருக்கும், அதையும் பார்த்துச்சோம். எப்ப எந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆனிச்சு, யார் அதுல தலைவர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோம். 73வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 74வது கொஸ்டின் பாருங்க, வேர் இஸ் த வேர்ல்டு ஹையஸ்ட் ரோட் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட்? ஹையஸ்ட்னு வந்துச்சுனாவே நம்ம யாருக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம்? லடாக்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்துட்டு அது ஹைட்டஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. இதே வந்துட்டு லோயஸ்ட் பாயிண்ட் இந்தியாவில் எங்கன்னு கேட்டாங்கன்னா கேரளா இருக்குது குட்டநாடு. ஓகேங்களா, அதனால அதை பார்த்து வச்சு. ஸோ வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் பார்க்க நம்மளுக்கு லடாக். 75வது கொஸ்டின் பாருங்க, ஹூ won the championship title of the 62nd national championship? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி இனியன். 75க்கு ஆப்ஷன் ஏ. 76 which ministry implements the அம்ரித் பாரத் ஸ்கீம்? யாரால வந்துட்டு நடைமுறைப்படுத்தினா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் மூலியமா ஏற்படுத்தப்பட்டது. 76க்கு செகண்ட் ஆப்ஷன். 77 who is the author of the book PMO பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்? யார் அப்படின்னா ஹிமான்சு ராய். அவங்க தான் வந்துட்டு பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு அந்த ஆத்தரோட ஆஃபீஸ் த்ரூ த இயர்ஸ் அப்படிங்கிறதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஹிமான்சு ராய். 78 இன் விச் கண்ட்ரி G20 இன் விச் இயர் த G20 கண்ட்ரிஸ் ஃபார் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1999 ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ 2025 ஜோஹன்ஸ்பர்க்ல சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு அதோட மாநாடு வந்துட்டு நடைபெற்றது. அதை பார்த்து வச்சுக்கோம். 79 பாருங்க, when was the unified pension scheme launched? இப்போதான் ரீசெண்டா April 1, 2025. ஓகேங்களா. 80வது கொஸ்டின், ஆன் விச் டே சென்னை டே இஸ் செலிப்ரேட்டட் அப்படின்னா August 22 சென்னை டே பீயிங் செலிப்ரேட்டட். ஓகேங்களா. ஸோ நல்லா படிச்சிருப்போம், டெஸ்ட் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.